ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலங்காத்தால் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து மகாலய அமாவாசையா, அதனால் நம்மளோட முன்னோருக்கெலாம் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திருவள்ளூர் வீரராகவன் கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். பாருங்கள், 5 மணிக்கு உட்காந்து லிப்ஸ்டிக் போட்டுருக்கு பாப்பா காரில். காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து ஒரு 1.5 hour 1 hour ட்ராவல். காலையிலங்கிறதுனால டிராஃபிக்லாம் ஒரு இடத்துல கூட இல்லை. நீட்டாக ஸ்டார்ட் பண்ணி நீட்டாக போயிட்டோம் 1 hourலேயே. என்னோட அம்மாவுக்கும் என்னோட மாமனாருக்கும் தாத்தா பாட்டி அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு கிளம்புனோம். குழந்தைங்கள்லாம் தூக்க கலக்கத்தில் வரலான்னு சொன்னாங்க. இருந்தாலும் வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளபளன்னு விடிய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள்லாம் தூங்கிட்டு, நானும் எங்கள் பொண்ணும் தூங்கிட்டே வந்தோம். நேரத்துக்கு எழுந்திரிச்சு வந்ததுனால டயர்டாயிடுச்சு. தூங்கிட்டு ஒரு 6 o'clock 6 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்கு. செம்ம பெரிய கோயில், செம்ம பெரிய குளம், காலை வைக்கவே இடம் இல்லை. ஒரு கிலோமீட்டருங்கவே பயங்கரமாக டிராஃபிக்கு. கார் நகர்ந்துட்டு தான் போச்சு. அவ்வளோ நேரம் ஆச்சு டிராஃபிக்கில் மாட்டி. பத்தாததுக்கு எங்கே பார்த்தாலும் மூளை முடுக்கு இண்டு இடுக்கலாம் ஒரே ஆட்டோ பஸ்ஸு. இங்கே பாருங்க, அந்த இடத்துல தான் கொடுத்தோம். குளத்து படிக்கட்டில் போயிட்டு காரை பார்க் பண்ண கூட இடம் இல்லை சுத்தமாக. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய அவ்வளோ காரு நிறுத்தியாச்சு. அதனால் கார் பார்க் பண்ணவும் முடியல. திதி தர்ப்பணமும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு குளத்துல தான் முன்னாடிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. குளம் வந்து நம்ம மக்கள்லாம் அசுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளத்துக்கு ஒரு கேட்டு போட்டு வச்சுட்டாங்க, கிட்ட யாரும் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கிற இடத்துல தண்ணியில் உட்காந்து கொடுக்குறாங்க எல்லாரும். செம்ம கூட்டங்க, ஆனால் பயங்கர கூட்டம். யாராவது நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா 4 மணிக்கே அங்கே இருக்க மாதிரி போயிடுங்க. எங்களால் சீக்கிரம் கிளம்ப முடியல. 6 மணிக்கு தான் அங்கே இருக்க மாதிரி போனோம். சரி, குழந்தைங்கள்லாம் சீக்கிரம் தூங்கி எழுந்திரிச்சதுனால பசிக்குதுன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. சரின்னு ஓகே சாப்பிட்டு போயிடலான்னு வந்தோம். ஓகே, பாய்.